ஒரு நிமிஷம். உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறார். அந்த லவ் மேட்டரா? பொண்ணு எங்க இருக்கா? எங்க இருக்கா? நான் மட்டும் லவ் பண்ண போதுமா? அவளுக்கு எவ்வளவு லவ் இல்லடா. நான் சொன்னேன்டா, லவ் வேணான்னு சொன்னேன். லவ் சாவடிக்கும்டா. நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே உயிரோட சாவடிக்கும். காலேஜ் நேரமாது. மௌனம் வருதுமா? இல்லையே. எதுவும் பேசாம வரீங்களேன்னு கேட்டேன். உங்ககிட்ட பேசணும். வண்டியை நிறுத்த முடியுமா? வண்டியை நிறுத்த முடியுமா முடியாதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல, உங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பழைய வசந்த் இல்ல. உங்க போக்குல நிறைய மாற்றம் இருக்கு. இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என் மேல என்ன கோவம்னு சொல்லுங்க. ரிசப்ஷன்ல வேணும்னே நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல தெரியுமா? ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க? இப்ப ஏன் விலைக்கு போறீங்க? நாளைக்கு நடந்துட்டது தப்புதான். போலீஸ் கிட்ட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்க கூடாது. அதனால என் மேல கோவம்னா என்ன மன்னிச்சிருங்க. அப்ப என் நிலைமை அப்படி. பிரியா, எனக்கு யார் மேலே கோவம் இல்ல. பண்ணிக்கிட்டு இருக்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காம இங்கிருந்து வரதால ஏதோ பிரச்சனை போலுக்குது. சூழ்நிலை சரியில்லை. பாத்துருவோம். என்ன சொல்றான் பாப்பா? முடிச்சிட்டு முடியாதுங்கிறானா இல்ல முடியாம முடியாதுங்கிறானா? முடிவா என்னதான் சொல்றான்? பார்த்தா பஞ்சாப் குட்டி மாதிரி சோக்கா கீரை. பிரச்சனை என்னங்கறத சொல்லு, சால்வ் பண்ணிடுவோம். பிரச்சனை என்னன்னு தெரியாத உனக்கு? நாட்டு வைத்தியத்தையும் நாடி பாக்குறதையும் கில்லாடி பரம்பரைல வவுத்த தடவை பார்த்தே சொல்லுவேன். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க வேற தமிழ் பேசுறாங்க. தோடா தமிழ் போல கம்னு கடை. மாசம் எத்தனைன்னு பாத்துருவோமா? ஒரே ஒரு தடவை பாத்துறேன். வாங்க போலாம்.
Morning is 150 cc and afternoon is 100 cc and evening is 50 cc. மேகம் மந்தமா இருக்கும். மந்தமா இருந்தா பீர் விட்டுக்குங்க. கொஞ்சம் குளிரா இருந்தா ரம் விட்டுக்குங்க. The day of the வசந்த். நீங்க பிரியா? பிரியாதா. வாங்க, வசந்த் மேலதான் இருக்கு. பிரியா, தனியா வந்திருக்கீங்க? தனியா வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா கிரீன் கார்டு மாப்பிள்ள, உடனே கல்யாணம். எங்க வீட்டுல ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. ஏன், உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இருக்கு என் மனசுல. விருப்போ, காதல், ஆசை, பாசம், நேசம், அன்பு, சந்தோஷம், இன்னும் இதுக்கு மேல என்னெல்லாம் இருக்கும் அத்தனையும் உங்க மேலதான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு இதெல்லாம்? தூக்கி போட நேரம் இல்ல. எங்க மனசுல இருந்தா சொல்லுங்க, உண்மை தானே? பிரியா, அதுக்கு மேல ஒரு பெரிய உண்மை இருக்கு தெரியுமா? உங்க அக்கானால ஏற்பட்ட அவமானத்துல இருந்து இப்பதான் உங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ள நபர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் நடந்தா அவனால தாங்கிக்க முடியுமா சொல்லு? அக்கா பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட நீ சத்தியம் பண்ணல? அதெல்லாம் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால. பிரியா, பிரெஞ்சே சேர்க்காத உங்க குடும்பத்துல என்ன அனுபவிச்சிருக்காங்கன்னா அதை என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதை என்னால இழக்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் சங்கருக்கு ஃப்ரெண்டா பழகி அவன் முதுகுல குத்துற காயம் இன்னும் ஆறல. திரும்பி என்னப்பா அவன் நெஞ்சில குத்துன்னு சொல்றியே? என்னால முடியாது. அவன் தாங்க மாட்டான், செத்துருவான். அதனாலதான் ஆரம்பத்துல நான் விலகி போனேன். ஆனா நீங்க இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இங்க பாரு, காதல தோத்து போறது ஒரு வெற்றிதான். ஜெயிச்ச கதை எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லயும், ரேஷன் கடை கியூலயும், ஃபேமிலி கோர்ட்லயும் தான் முடியுது. தோத்து போன காதல் எல்லாமே காலத்து மீறி சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு 1000 உதாரணம் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். நட்பை பெருசா மதிக்கிற நண்பனும், பாசத்தை குடும்ப கௌரவத்தை பெருசா மதிக்கிற தங்கச்சியும் இன்னும் 1-2 பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காதல் 2வது பட்சம். அதே மாதிரி நாமளும் இருக்க கூடாதா?
தேங்க்ஸ். என்னடா இது? உனதான்டா கேக்குறேன். பாவம் அந்த பொண்ணு அவ்வளவு இறங்கி பேசுறா, அவகிட்ட போய் தத்துவம் பேசி அமைச்சிட்ட. டேய், அந்த குடும்பத்தோட முன்கதை உனக்கு தெரியாதுடா. அதனால உன் கதையை சொல்ல முட்டியா? டேய், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடைசியா ஒரு தடவை சங்கர் கிட்ட போய் நீ கேட்டா எப்படிடா? அவன் என் காதலுக்கு எதிராக கத்தி வச்சிருந்தா கூட அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பேன். அவன் முன்னால நட்புலடா வச்சு நிக்கிறான். என்னால முடியலடா. அதனால நட்புக்காக காதலை தியாகம் பண்ண போறியா? எனக்கு வேற வழி தெரியலடா. காதல் புனிதமான விஷயம் தான். ஆனா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் புனிதமான விஷயம். பெத்த அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம். இன்னைக்கு காதலியா இருக்கிறவன் நாளைக்கு மனைவியா மாறுவா. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது என்னைக்குமே மாறாத விஷயம். டேய், 20 வயசுல ஃப்ரெண்டா இருக்கிறோம், 60 வயசுல ஃப்ரெண்டாவே இருப்பான். அப்படிப்பட்ட மாறாத உறவை இழக்க நான் தயாரா இல்ல. டேய், நட்பா காதலான்னு கேட்டேன்னா எனக்கு நட்பு தான் முக்கியம். எல்லாரையும் அழ வச்சுட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. டேய், நான் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் போய் சங்கர் கிட்டே பேசி பாக்குறேன். அவசியம் இல்ல. அவனுக்கு ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டோம், அதான் முக்கியம். டேய், உனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். உன் வாழ்க்கை தான் முக்கியம். டேய், நான் எங்கேயோ குப்பை தொட்டில இருந்தப்போ எனக்கு ஒரு மெக்கானிக் செட் வச்சு கொடுத்து எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்த. டேய், நீ வாழ்றதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாடா? டேய், கடைசியா ஒரே ஒரு தடவை நான் சங்கரை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவோட வரேன். என்ன? நம்மளால அந்த குடும்பத்துல எந்த குழப்பம் வரக்கூடாது. இப்பவே கிளம்புறோம். போய் பேக் ரெடி பண்ணு. போ. வசந்த், அந்த பொண்ணு கிளம்ப சொல்றல. சென்னையிலிருந்து பெங்களூர் வரை செல்லும் பெஸ்ட் காஸ்ட் எக்ஸ்பிரஸ் சரியாக 10:55க்கு 8வது பிளாட்பார்மில் இருந்து புறப்படும். ஹலோ, நான் அம்மா பேசுறேன்டா. மா, பிரியா விஷத்தை சாப்பிட்டா. எப்படி? அவளை தில்ராஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். சீக்கிரமா பொறுத்து வாடா. இந்த வந்தேமா, இந்த வந்தேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலடா. இது இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப என்ன சொன்னாங்க? பிரியா நம்மள விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்குடா. டாக்டர், டாக்டர், நான் பிரதர். இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? சோடியம் சல்பேட் கொடுத்து ஸ்டொமக் வாஷ் பண்ணிருக்கோம். கார்டினால் 1 கிராமுக்கு மேல ஒரு பாட்டிலே காலி பண்ணிருக்காங்க. டாக்டர், உயிருக்கு ஒண்ணு ஆகுது. நாங்களும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. From Chennai to Bangalore,
வசந்த், என்ன அரிசிய ஒரே ஒரு தடவை சங்கர் கிட்ட பேசி பார்க்கலாமா? தேவையில்ல. எனக்காக இல்லைனாலும் உனக்காக உன் வாழ்க்கை. வண்டி இங்க விட்ட காட்பாடியில் தான் நிக்கும். நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், நீ ஒன்னும் வாட்டர் கொண்டாட வேண்டாம். போன் பண்ணி யாருக்கும் மேட்டரும் சொல்ல வேண்டாம். ஊருக்கு போற வரைக்கும் என் கூடவே இருக்கு. ஹலோ வசந்த், நான் தான்டா. நான் பில்ராத் ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன். பிரியா பிரியா விஷம் குடிச்சிட்டாடா. இங்கதான் இன்டென்சிவ் கேர்ல சேர்த்துருக்கு. டாக்டருங்க பாக்குறாங்க. ரொம்ப சீரியஸா இருக்காடா. போய் பழமாக்காரங்க தெரியல. நீ கொஞ்சம் வரியா? என்னாச்சு? என்னடா? பிரியா விஷம் குடிச்சிட்டாங்க. சந்தோஷமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? அனாவசியமா ஒரு உயிரோட விளையாடிட்டடா. அவன் உன்னை காதலிச்சதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணா? வீடேறி வந்து கெஞ்சி கெஞ்சி கதறனால கடைசியா இருந்த சந்தர்ப்பத்தையும் அதில் திருட்டியும் வந்துட்டேடா. இங்க பிரியான்னு ஒரு பேஷண்ட் மேல ஐசியூ யூனிட்ல. ஆடா, வசந்த், வாடா. பிரியாக்கு ஒண்ணும் ஆகாதுடா. இங்க என்ன வேணா நடக்கலாம். எது நடந்தாலும் நீ வாய் தரக்கூடாது. ப்ராமிஸ்? சரி. இங்கே இரு. காலையில கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேப்பா. டாக்டருங்க என்னென்னமோ சொல்றாங்கடா. பயமா இருக்குடா. என் கூட வேறா. எஸ்கியூஸ் மீ, அவங்க ஏதோ பேர் சொல்லி முனகுறாங்க. யாராவது ஒருத்தர் உள்ள வாங்க. பிரியா, 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 கண்ணை திறந்து பாருமா. அம்மா வந்திருக்கேன். அம்மா வந்திருக்கேன். என்னடி இப்படி பண்ணிட்ட? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? விஷத்தை குடிக்கிற அளவுக்கு என்னம்மா நடந்துச்சு? உன்னை கேட்டுக்கிட்டு தானம்மா எல்லாம் ஏற்பாடு செஞ்சோம். சொல்லுமா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? சொல்லு. உனக்கு பெரிய விளையாட்டு எதுவுமே நான் செய்ய மாட்டேன். வாய் திறந்து பேசுடி. பிரியா, பேசுமா. பிரியா, 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 என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? நீ போயிட்ட அப்புறம் நாங்க
நான் உனக்கு ஏதாவது குறை வச்சேனடா? அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணனா? நான் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுனேன். எதுவா இருந்தாலும் எங்கிட்ட தைரியமா சொல்லி இருந்திருக்கலாம் மேடம். உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? யாரையாவது விரும்புறியா? மனசுக்குள்ள யாராவது இருக்காங்களா? யாரையாவது காதலிக்கிறியா? பரவாயில்லடா, பரவாயில்ல. சொல்ல பயந்துட்டு இப்படி ஒரு முடிக்கு வந்தியா? யாரா காரணம்? உன்னுடைய இந்த நிலைமைக்கு யாரா காரணம்? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, பேசுமா, பயப்படாம சொல்லு. பிரியமா, எது நான் இப்படி பண்ண? என்ன காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? இனிமேல் சொல்லாம இருக்க முடியாது. மெட்ராஸுக்கு வரதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் உன் தங்கச்சியை சந்திச்சான். உன் தங்கச்சின்னு தெரியாமலே இவளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் உன்னுடைய அறிமுகமும் ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு கிடைச்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் உன் குடும்பத்தில் நடந்த எல்லா பிரச்சனையும் அவனுக்கு தெரிஞ்சது. உன் குடும்பத்துல நண்பங்கிற பேர்ல ஒருத்தன் செஞ்சுட்டு போனானே துரோகம், அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அவமானமும் தலைகுடியும் இவனால மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு இவனுடைய காதல மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டான். உன் தங்கச்சி மட்டும் என்ன தன்னுடைய உணர்ச்சிகளையும் ஆசா பாசங்களையும் வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுதான். ஏன் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட, உசிரியே விட்டுரு வந்தா இப்படி பண்ணிட்டான். உங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி பண்ணல. ஏன் தெரியுமா? இவனுக்கு காதலை விட பாசம் தான் முக்கியம். இவனுக்கு காதலை விட நட்பு தான் முக்கியம். நட்பா காதலான்னு வரும்போது எனக்கு நட்பு தான் முக்கியம், என் நண்பனுடைய மானம் தான் முக்கியம், அவன் குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு தன்னுடைய காதலையே தூக்கி எறிஞ்சிட்டு ஊருக்கு புறப்பட்டான்டா இவன். ஏய், இவன் உனக்கு பண்ணது துரோகம் இல்லடா, தியாகம். இது துரோகம் நினைச்சா நீ என்ன வேணா படிக்கப்படா. எனக்காக, என் குடும்பத்துக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இவ்வளவு இழந்திருக்கேடா. எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சிரிச்சு சிரிச்சு பேசிருந்திருக்கல. எப்படா முடிஞ்சது? செத்து இருந்திருக்கலடா ஒவ்வொரு நாளும். அவன மாதிரி உன்னை நினைச்சாடா நீ? அவன் வேற, நீ வேறடா. நீ யாரா? வசந்த், என்னோட வசந்த். எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட்ரா நீ. எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போறதுக்கு இருந்தேடா. உன்ன மாதிரி ஒருத்தர நான் எங்கடா போய் தேடுவேன்? உன்னுடைய எந்த உணர்ச்சி புரியாத மிருகம் நடிச்சேடா என்ன? உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்டா. என் தங்கச்சி கொடுக்க மாட்டாரா? என் தங்கச்சி கொடுக்க மாட்டானா? ஒரு குடும்பத்துக்கு மாப்பிள்ளை கிடைப்பான்டா, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். நீ நல்ல மனுஷன்டா. உன்ன மாதிரி ஒருத்தன் தான்டா என் தங்கச்சிக்கு வேணும். உன்ன மாதிரி ஒருத்தன் தான் வேணும். மாடர்ன் உலகத்திலே எல்லாமே மாறி போகட்டுமே, நட்பின் கற்பு மட்டும் எனாலும் மாறாதிருக்கட்டுமே. ஜாலிதான் சகோதரா, சண்டை நிலேதுரா.